புரூரவசுக்கு ஊர்வசி இவரோட இந்த சரீரத்தில் இருக்கும் போதே அவர் வாழறதோட இல்லாம இந்திரலோகத்தை விட்டுட்டு அந்த இந்திரலோகத்துல அவ வாழற அந்த மேலான அந்த லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் விட்டுட்டு புரூரவஸோட வாழணும்னு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க புரூரவஸ் எப்பேற்பட்ட தர்மாத்மாவா இருக்கணும். அப்படிப்பட்ட தர்மாத்மா. ஆக கொஞ்ச நாள் புரூரவஸோட குடுத்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறா. டாட்டா அப்படின்னு. புரூரவஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புரூரவஸ்க்கு ஊர்வசியை. அப்படி பார்த்துட்டார். அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தா என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, திடீர்னு டாட்டான்னு போயிட்டே இருக்கா. பொதுவாக இந்த லோக்கல்ல இருக்கிற லேடிஸையே நம்ப முடியாது. லேடிஸோ ஜென்ஸோ என்ன பண்ணிப்பா அப்புறம் பைன்ட்டு போயிடுறா இப்போ எல்லாரும். அப்படி இருக்கிறச்சே ஒரு தேவதா ஸ்திரீ வரான்னா இவரும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம், தெரியல. ஆனால் என்ன ஆயிடுத்து, எல்லாம் நடந்து போச்சு. இவ கிளம்பியும் போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க இவர் அவளை மறக்க முடியாம பைத்தியமா சுத்தின்னு இருக்க. எல்லா இடத்துலையும் அவ நினைப்பாவே இருந்து பைத்தியமா அலைஞ்சார்னு ரிக்வேதம் சொல்றது. என்ன ஆயிடுத்து, அதாவது இவாள்லாம் இருக்கால, ஏஞ்சி இந்த தேவதா ஸ்திரீ எல்லாம் இப்படி வரா, ஏன் இப்படி பண்றா இவாள்லாம் அப்படின்னாக்க, தேவதா ஸ்திரீக்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க அவளுடைய விருப்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக வரதில்லை. அவ ஏன் வரா அப்படின்னாக்க உங்களுடைய புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கும் விதத்தில் அவர்கள் வருவார்கள். ஒன்று புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கறதுக்காக வருவா, இல்லை உங்களுடைய தபஸை பங்கம் பண்ணுறதுக்காக வருவா. புரூரவஸோட கேஸில் புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கறதுக்காக வந்தா. விஸ்வாமித்திரரோட கேஸில் மேனகா வந்தா. எதுக்கு வந்தா? தபஸை பங்கம் பண்ணுறதுக்காக வந்தா. இங்கே என்ன பண்ணா, புரூரவஸ்க்கு இவ புண்ணியத்தை கொடுக்கறதுக்காக வந்தா. வந்துட்டு என்ன சொன்னாப்பா, புண்ணியம் முடிஞ்சு போச்சு, ஓவர், நான் கிளம்புறேன், ஆஃபர் டேட்டு எக்ஸ்பயர் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன், ஓவர், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது இவ்வளோ நாளைக்கு மட்டும்தான், உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காலி இல்லையா. நீங்கள் அங்கே போனேன் அப்படின்னாக்க அவள் மேலேருந்து உங்களை கீழே தள்ளி விட்டுருவா. அவள் இங்கே வந்தான்னா அவள் கிளம்பி போயிடுவா. அவ்வளவுதான். சரியா? என்ன ஆச்சு, இவ நினைப்பிலேயே பைத்தியமாக சுற்றின்னு இருந்த புரூரவஸ் ஒரு நாளைக்கு குருக்ஷேத்திரத்தில் சூரிய தட்டாக்கத்தில் அப்படிங்கிற ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் ஊர்வசி அவளுடைய தேவலோகத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, மற்ற அப்சரஸ் கன்னிக்காலாம், அவளோட சேர்ந்து ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். புரூரவஸ் அவளை பார்த்த உடனே அஹோஜாலே பத்ரே அப்படின்னு சூக்தம் பாடிண்டு அவளை தேடிட்டு போறான். நீ வந்துட திருப்பி என்கிட்ட அப்படின்னு கேட்டுட்டே பின்னாடி போறான். அவளும் பதிலுக்கு ஒரு சூக்தம் பாடுறாளாம். என்ன சொல்றாளாம், என்னை நீ திரும்ப அடையணும் அப்படின்னு சொன்னாக்க நீ இன்னும் நிறைய பகவான் கிட்ட வேண்டிக்கோ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய யஜ்ஞங்கள் பண்ணு, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணு, அப்படி பண்ணேன்னா பகவானுடைய பிரசாதமா நீ என்னை திரும்பி அடைவ அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க பகவத் ஆராதனை, யஜ்ஞ யாக எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றான், இவனுக்கு அப்படியே நேரா ஊர்வசி லோகத்துக்கு கிடைச்சிடுத்து. ஊர்வசி லோகத்துல போய் அவ கூட இருக்கான். ஊர்வசியோட ஜாப் என்ன, இந்திர சபால ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர். டெய்லி இந்திர சபாக்கு போனோம் இல்லையா. இந்திர சபாக்கு எப்பெல்லாம் அவ போறாளோ புரூரவஸ் அவளுடைய வெத்தலை போட்டியை தூக்கிட்டு அவ பின்னாடி வரணும். புரூரவஸுக்கு அப்படி ஒரு பாக்கியமானது கிடைத்தது. எதனால? யஜ்ஞத்தினுடைய பலனாக, அவன் செய்த பல தர்ம காரியத்தினுடைய பலனாக ஊர்வசிக்கு வெத்தலை டப்பா தூக்கின்னு வருது வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணித்தான் அந்த புண்ணியம். அதனால தூக்கிண்டு இவன் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் இவ பின்னாடியே போயின்னு இருந்தானா. போயின்னு இருக்கும்போது என்ன ஆச்சா, இவனுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய பராக்கிரமி ராஜா எப்படி இருக்கும், ரொம்ப வெக்கமாக இருந்துதான் இவ பின்னாடி வெத்தலை பொட்டியை தூக்கின்னு போகிறதுக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தானா, எவ்வளோ பெரிய மன்னாதி மன்னன், சாம்ராட்டு, பூமண்டலத்துக்கே சக்கரவர்த்தினா, நாம் பண்ணின யஜ்ஞமெல்லாம்
அவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணேனே, அவ்வளோ பெரிய பெரிய ஆராதனைகள் யஜ்ஞங்கள் பண்ணேனே, அதெல்லாம் இவ பின்னாடி வெத்தலை போட்டி தூக்கின்னு போகிறதுக்கா ச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணி, அதாவது அவனுக்கு அப்படியே கழுதை வந்து உதைக்கிற மாதிரி ஒரு வலி இருந்துதான். போட்டு உதன்னு கழுதை உதைச்சா எப்படி இருக்கும்? அப்போ அவனோட மனசு சொல்லித்தான், நீ எதுக்கு கழுதியை திட்டுற? கழுதைகிட்ட வாங்கின ஓம் புத்தி எங்கே போச்சு? வாங்குற மாதிரி பண்ணியிருக்கியே, ஓம் புத்தி எங்கே போச்சுன்னு கேட்டுதான். அதனால் வந்து அவன் அந்த இடத்தில் வைராக்கியத்தை அடைந்தான். இஹ அமுத்ர பல போக விராகா தத்துவபோதம். அவன் வந்து இங்கே ஊர்வசியோட வாழ்ந்த காலம், அங்கே போய் ஊர்வசி லோகத்திலே அவளோட வாழ்ந்த வெத்தலை பொட்டி காலம் எல்லாமே வந்து அவனுக்கு ச்சே அப்படின்னு, இதுவா நாம் பண்ண தர்மத்துக்கு பலனா கிடைக்கணும், இதையா உத்தேசிச்சு அவ்வளோ நல்ல காரியங்கள், இதையா நான் தேடணும் அப்படின்னு அவன் கருதி அவன் வைராக்கியத்தை அடைந்தான். யோசிச்சு பார்த்தானா, என்ன அழகு ஊர்வசி கிட்ட? அவ தோல் அழகா, உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் அழகா, நரம்பு அழகா, எலும்பு அழகா, மஜ்ஜ அழகா. விவேக சூடாமணியில கேட்பார் இல்லையா, அன்னமயத்தை பத்தி சொல்றச்சே, என்ன இருக்கு இந்த அன்னமயத்துல இப்படி நீ கொண்டாடுறேன்னு, இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் அவன் பார்த்து இதுக்கு பின்னாடி நான் சுத்தினேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைராக்கியம் பூண்டான் அப்படின்னு ரிக்வேதத்தில் சொல்கிறது. ஆக இந்த கதைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, உழுந்தாம்பத்தியா அவன் ஊர்வசிக்கிட்ட உழுந்தாம்பத்தியா அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. அவன் எப்படி விழுந்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, விழுந்தவன் எப்படி எழுந்தான்ங்கிறது தான் முக்கியம். நம்ம எத்தனை தடவை உழறோம்? ஊர்வசியெல்லாம் வர வேண்டாம் நமக்கு, என்ன புரூரவஸ், என்னால ஊர்வசி தேவைப்பட்டது விழ வைக்கிறதுக்கு. நம்மளை விழ வைக்கிறதுக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், ஒரு அமேசான், ஒரு மொபைல் ஃபோன் கூட போகிறோம். எதுவுமே வேணாம், மொபைல் ஃபோனில் இருக்கிற ஒரு சுடோக்குவோ, அது சுடோக்கு கூட கொஞ்சம் அறிவுபூர்வமான கேம், என்னது கேண்டி கிரஷ், அது கூட போகிறோம். வாட்ஸ்அப், ஒரு 2 டசன் சோஷியல் மீடியா, யூடியூப், தெரியலப்பா எனக்கு அதெல்லாம். ஆக வலி கொடுக்கப்படுகிறது அப்படின்னாக்கா, அந்த வலி எதற்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையில்? நம்ம படுற வலியெல்லாம் இருக்குல்ல, எதுக்கு பகவான் கொடுக்குறான் அப்படின்னாக்கா, என்னை வந்து மெச்சூர் பண்ணிக்கிறதுக்கு தான், என்னை ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறான். புரூரவஸ்க்கு கொடுத்த வலி பத்தலை, அதனால் போய் வெத்தலை போட்டி தூக்க வேண்டியிருந்தது. அந்த அளவுக்கு வலி வந்த உடனே, அந்த டோசேஜ் வந்த உடனே தான் அவனுக்கு தோணித்து இல்லையா, ஒன்று நாமும் புரூரவஸ் மாதிரி அடிபட்டு விஷய இன்பங்களில் விழுந்து 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 கொஞ்ச நாள் அடிபட்டு பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2, நம்ம போய் விழாமல் அடுத்தவா படுற கஷ்டத்தை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான, கொஞ்சம் டைம் சேவிங் ஆல்சோ இல்லையா. ஆக 2 விஷயம் இருக்குது. இப்படி ஆகப்பட்டு புரூரவஸ் சக்கரவர்த்தியினுடைய கதையை ரிக்வேதம் சொல்கிறது. இங்கே வந்து என்னாச்சு, ஜனமே ஜெயராஜா அவர் வந்து வபுஷ்டமா அப்படிங்கிற காஷி கன்யாவை கல்யாணம் பண்ணி கொண்டு அவர் ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதே டைமில் என்ன ஆகிறது அப்படின்னாக்க, ஜரத்காருங்கிற ஒரு பிரம்மச்சாரி, இன்னைக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக் வரும்னு ரெடியாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த சினிமாலெலாம் பார்த்துருக்கீங்களா, முதல்ல ஒரு சீன் காமிப்பா, அதில் ஒரு பார்ட் ஆஃப் த டைலாக் தான் பேசியிருப்பா, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரீகால் பண்ணுறச்சே இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட அதே சீன் ரீப்ளே ஆகும். என்ன அதெல்லாம் எங்கேருந்து காப்பின்னா பாரதத்துலேருந்து தான் காப்பி, சரியா. ஸோ இந்த ஜரத்காருங்கிற பிரம்மச்சாரி உலகம் ஃபுல்லாக தபஸ் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தாராம். வாயுவை மட்டுமே ஆகாரமாக கொண்டு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தாராம். அவர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு இடத்துல ஒரு பொந்தில் வந்து விராணா விருட்சத்தினுடைய வேறு, விராணா விருட்சம் அப்படின்னாக்க
விளாம்ச விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த விருட்சத்தினுடைய வேரை கயிறாக கட்டி தொங்க விட்டு அதில் தலைகீழாக தொங்கும் ஆவி ரூபத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் மூதாதையர்களை பார்க்கிறாராம். அவர்கள் முக்திக்காக ஏங்கி 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 சாப்பாடு கூட இல்லாமல் மெலிஞ்சுண்டே போய் அவ ரொம்ப பரிதாபமான நிலையில் இருப்பதை பார்க்கிறான். அந்த இடத்துல அவ யாரு என்னன்னு அவனுக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியல. டயலாக் ஆரம்பிக்கிறது பரிதாபத்தோட அந்த எலி கடிச்சுட்டு இருக்கான் அந்த வேரையும். கடைசி ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் பாக்கி இருக்கான் எலி கடிக்கிறதுக்கு. சொல்கிறான்னா, கடிச்சதுன்னா நீங்கள் உழுந்துருவேளே, நான் ஏதாவது பண்ணட்டுமா? நான் ஒரு தபஸ்வி, என்னுடைய தபஸ் மூலமாக உங்களுடைய இந்த கஷ்டத்தில் 1/4 இல்லை 1/3 இல்லை 1/2 குறைக்கிற மாதிரி இருந்தால் கூட, இல்லை வேணா நான் சம்பாதிச்சிருக்கிற மொத்த புண்ணியத்தை கூட உங்களுக்கே தரேன், இதிலிருந்து நீங்கள் மீள முடியுமா அப்படின்னு கேட்குறானா. அப்போ அந்த பித்ருக்கள்லாம் சொல்கிறாரா, நான் இங்கே நிலைமைக்கு காரணம் எங்களுடைய குடும்பத்தில் வாரிசு இல்லாமல் போனதுனால இந்த ஜரத்காருன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சுற்றின்னு இருக்கான், கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றின்னு இருக்கான். அதனால் நாங்கள்லாம் யாயாவர முனிவர்கள், எங்கள் இது வம்சம் விருத்தி ஆகாததுனால எங்களுடைய சிச்சுவேஷனுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒன்னே இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பித்ருக்கள்லாம் கேட்குறானா, குழந்தாய் இவ்வளோ விஷயத்த பொறுமையாக எங்ககிட்ட கேட்டுன்னு இருக்கியேப்பா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறார் ஜரத்காரு அப்படின்னாக்கா, நான் தான் அந்த ஜரத்காரு அப்படின்னோடனே அவன் சொல்கிறா, அப்பனே தயவு பண்ணி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு நீ குழந்தை பேறு பெறுவதன் மூலமாக நீ எங்களை விடுவிக்க முடியும். இல்லாட்டி நீ என்னதான் தபஸ் பண்ணு, எவ்வளோ பெரிய இது பண்ணு, அதனால் எங்களை நீ விடுவிக்க முடியாது. இல்லறத்தை போல் ஒரு நல்லறம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த புனித செயலுக்கு ஈடாக வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நீ பண்ணலைன்னு சொன்னாக்க நாங்கள்லாம் எப்படி பாப்பம் செய்தவர்கள் அதோகதியில் விழுகிறார்களோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் விழுந்துடுவோம். இதோ அது கடிச்சுட்டே இருக்குது, அதுக்கு உருவகம்லாம் சொல்கிறா, இது கர்மா மாதிரி, அந்த இது எலி கடிக்கிறது, நாங்கள் விழுந்துருவோம் அப்படின்னு அதெல்லாம் உருவகப்படுத்தி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஜரத்காரு என்ன பண்ணுறார், அவர் அந்த கண்டிஷன் போடுறார், என் பேர்லேயே இருக்கணும். அதெல்லாம் இந்த செக்ஷனில் வரல, முன்னாடி செக்ஷனில் வந்தது. அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஒன்றே கிடைக்கல அப்படின்னோடனே மூதாதையர்களை நினச்சி அவர் ப்ரே பண்ணுறார். என்னென்னு ப்ரே பண்ணுறார், இந்த கண்டிஷனோட ஒரு பொண்ணு எனக்கு பிக்ஷையாக வரணும்னு ப்ரே பண்ண, வாசுகி வெயிட் பண்ணின்னு இருக்க, சிஸ்டரை கூட்டிகிட்டு வர, இந்த பொண்ணை எடுத்துக்கோன்னு சொல்ல, அவர் நம்பாமல் இருக்க, இல்லை நிஜமாவே இவ பேரும் ஜரத்காரு தான்னு சொல்ல, அப்போ உடனே இவர் நான் ஓகேன்னு சொல்லுவேன், ஆனால் இன்னும் 2 கண்டிஷன் இருக்கு. சரியா? என்ன கண்டிஷன்னா, முதல் கண்டிஷன் நான் அவளை காப்பாற்ற மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் அவளை காப்பாற்ற மாட்டேன். ஆக வாசுகிக்கு எப்படி இருக்கும், குபீர்னு இருக்கும், என்னது காப்பாற்ற மாட்டியா? அதனால் வாசுகி முதல்ல ஹெசிடேட் பண்ணாலும் இவர் ஏதோ சம்மதிக்க வச்சார் இல்லையா, உடனே இவர் கண்டிஷன் போட்டு முதல்ல காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு வாசுகி கிட்ட சொல்லிட்டு 2வது கண்டிஷன் என்ன சொல்கிறார், எனக்கு பிடிக்காத மாதிரி அவன் நடந்துட்டானா நான் விட்டுட்டு போயிடுவேன். ஸோ கண்டிஷன் நம்பர் 1, நான் அவளை காப்பாற்ற மாட்டேன், அவளோட சஸ்டனன்ஸை அவளே தான் பார்த்துக்கணும், அவள் பார்த்துக்கிறாளோ யாரோ பார்த்துக்கணும், நான் பார்த்துக்க மாட்டேன், அவ்வளோதான். 2வது விஷயம், எனக்கு பிடிக்காத மாதிரி அவள் எதாவது பண்ணானா அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். வாசுகி எதுவானா இருக்கட்டும்ப்பா, முதல்ல ஒரு குழந்தை வேணும், நம்மளுடைய இலக்கு என்ன, ஒரு குழந்தை வேணும், சர்ப்பசத்திரையாகத்தான் அந்த குழந்தை தான் நிறுத்தும்னு பிரம்மாஜியே சொல்லிட்டார். அதனால் வேற வழி இல்லை, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு ஒத்துன்றார். கல்யாணத்துக்கு பாணி கிரகணம் பண்ணி வச்சுடுறார். அன்னைக்கு ராத்திரி ஃபஸ்ட் நைட்டில் இந்த முனிவர் ஜரத்காரு இந்த பொண்ணு ஜரத்காரு கிட்ட இந்த கண்டிஷனை சொல்கிறார். கண்டிஷன் நம்பர் 1, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். கண்டிஷன் நம்பர் 2, நீ எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துட்டேன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், ஓகேவா? இப்போ இவ ஓகே இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகிடும், இவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இவ என்ன சொல்லணும், ஓகேன்னு தான் சொல்லணும் இல்லையா? அதனால் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவள் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, சவுத்தியோட வாய்ஸ் ஓவர். கொஞ்ச நாள் இவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ருதுஸ்நானம் முடிஞ்சு இந்த ஜரத்காரு வாசுகியினுடைய சிஸ்டர்,
அவள் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லி முறைப்படி அவளுடைய ஹஸ்பண்டை அணுகி அது மூலமாக அவள் வந்து கருத்தரிக்கிறாள். ஆனால் அவள் கருத்தரிச்சிருக்கான்னு இன்னும் அவளுக்கு தெரியாது. அந்த கரு வந்து அக்னி மாதிரி இருக்கிற கருவான். அது கட 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 கடன்னு சந்திரன் வளர்பிறையில் வளர்ற மாதிரி வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கான் அவளுடைய கர்ப்பத்தில். ஒரு நாள் என்னாச்சான், இது சௌத்தி சொல்லிட்டு இருக்கார். ஒரு நாள் வந்து என்ன ஆச்சான், இந்த முனிவர் ஜரத்காரு கொஞ்ச நேரம் களைப்பாற்றிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டைமில், ஐ திங்க் ஆஃப்டர் லஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன், இவ மடியில் ஆத்துக்காரி மடியில் தலை வச்சுட்டு படுத்துக்கிறாராம். படுத்துன்னு தூங்கி போயிட்டாராம். நன்னா தூங்கி போயிட்டார். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சூரிய அஸ்தமனம். அந்த மேற்கு மலையில் சூரியன் போய் ஒளிஞ்சுட்டே இருக்கானா, உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கானா. அப்படியே அந்த பகலோட அந்த பிரில்லியன்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சுட்டே வருதான். இவளுக்கு மனசில் என்ன தோன்றதுன்னா, இவர் எழுந்து இவர் பண்ண வேண்டிய தர்ம காரியங்கள்லாம் இருக்கே, நித்திய கர்ம அனுஷ்டானம்லாம் இருக்கே, அதெல்லாம் இவர் பண்ணலை, நேரம் தவறிடுத்து அப்படின்னு சொன்னாக்க இவர் காத்த அறத்தில் பிழை வந்துடும் இல்லையா? அதனால என்னாகும், அது நல்லது இல்லை. எனக்கு தெரிஞ்சே நான் அதை அலோவ் பண்ணேன் அப்படின்னா இவருக்கு கோபம் வரும். அப்புறம் அவருக்கு பிடிக்காததை நான் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுவார், என்னை விட்டுட்டு போயிடுவார். இப்போ நான் எழுப்பினா என்னாகும், அவருக்கு பிடிக்காததை நான் பண்ணிட்டேன், அதனால என்னாகும், அவருக்கு கோபம் வரும், என்னை விட்டுட்டு போயிடுவார். இப்போ நான் அவரை எழுப்பி அவர் என்னை விட்டுட்டு போகணுமா, நான் அவரை எழுப்பாம அவர் என்னை விட்டுட்டு போகணுமா? அவ என்ன முடிவு பண்ணானா, அவர் வந்து என்னை விட்டுட்டு போக போறது என்னவோ எனக்கு நிச்சயம் மாதிரி தோன்றது, ஆனா அவருடைய அறத்தில் ஒரு பிழை நேர்ந்து அவர் போறதுக்கு பதிலா அறத்தை காத்து விட்டு அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பிடுறாளாம். எழுப்பிட்டு, ஐயா எழுந்துக்கோங்கோ, சூரியன் மறைய போகிறான், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யணுமே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எழுப்புறா. அவருக்கு கோபம் வந்துடுது. நீ என்னை அவமதித்து விட்டாய் அப்படின்னு கோச்சுண்டார். அதனால உன்னோட நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். ஏன் உனக்கு தெரியாதா, நான் தூங்கின்னு இருக்கிறச்சே நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க சூரியனே அந்த நேரத்தில் அவன் அஸ்தமிக்க மாட்டான் அப்படின்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக என்னை எழுப்பின அப்படின்னு உடனே அவ வந்து பயந்து 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 கண்ணெல்லாம் ஜலம், கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே கொட்டுறது ஜலம், அப்படியே கையெல்லாம் நடுங்கிண்டு, சத்தியமாக உங்கள் மேலே எந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணோம், அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை, அறத்திலிருந்து தவறிடக்கூடாதே, அதுக்கு நான் காரணமாகிடக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் நான் வந்து வேற வழி இல்லாமல் உங்களை எழுப்பணும்னு நான் டிசைட் பண்ணதே. ஆனால் கோபமாக இருந்த ஜரத்காரு முனிவர் என்ன பண்ணுறார், நான் சொன்னது தான், நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், நான் உன்னை விட்டு போகத்தான் போவேன். அவன் ஒன்று அழ ஆரம்பிச்சுடுறா, கதறி 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 அழ ஆரம்பிச்சுடுறா. எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமோ அந்த பர்பஸே இன்னும் அக்கம்ப்ளிஷ் ஆகலையே, எங்களுடைய குலத்தை காப்பாற்றுறதுக்காக நமக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவன் தான் நான் எங்களோட குலத்தை காப்பாற்றுவான்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே என்ன, அந்த பர்பஸே முடியலையே, இப்படி விட்டுட்டு போகிறீங்களே என்ன அப்படின்னு அழும்போது, அப்போ அந்த முனிவர் ஜரத்காரு முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, தெரிஞ்சுக்கோ நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அவர் சொல்லிட்டு, எப்படி ஒரு பையன் வந்து பிறக்க போகிறான் உனக்கு அப்படின்னாக்க, வேதத்திலும் வேத அங்கங்களிலும் பண்டிதனாக இருக்கிறவன், அக்னிக்கு நிகராக இருக்கிற ஒரு முனிவன் உனக்குள்ள இருக்கான், இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட கடுமையான தபஸ் பண்ணுறதுக்கு அவளை விட்டுட்டு போயிடுறாள். உடனே இவ என்ன பண்ணுறா, இவ வந்து நேரம் எங்கே போவா, அண்ணா கிட்ட போவா. ஏன்னா அண்ணா வாரத்தில் தானே இருக்கா இவ எல்லாரும், அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளை கிளம்பி போயிட்டார் அவர். இவன் என்ன பண்ணுறா, நேராக அண்ணா கிட்ட போய் சொல்கிறா, அண்ணா இந்த மாதிரி அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறா. வாசுகிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, என்னப்பா இது அப்படின்னு மனசு வந்து ரொம்ப பதைக்கிறது. ரொம்ப தயங்கி தயங்கி தங்கையை பார்த்து கேட்க முடியாத கேள்வியை கேட்குறார். அம்மா எதாவது நடந்துதா உங்களுக்குள்ள, நீ ஏதாவது குழந்தை ஏதாவது பாசிபிலிட்டி, நான் இதை கேட்கக்கூடாதுமா, ஆனால்
புரிஞ்சுக்கோ, இந்த சிச்சுவேஷனோட கிராவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, நம்ம மொத்த குலமே நாசமாக போகிற ஒரு ரிஸ்கில் இருக்கோம் நம்ம, அதனால் ப்ளீஸ் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். அப்போ வந்து இவ சொல்கிறா, நானும் இதே தான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அவர் விளையாட்டுக்கோ இல்லை கேலிக்கோ கூட பொய் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவர் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா நீங்கள் மனசை தளர விடாதீங்கன்னு அவளோட துக்கத்தெல்லாம் அடக்கிண்டு அவள் அண்ணாக்கு வந்து தைரியம் சொல்கிறான். தைரியம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவரும் கொஞ்சம் மனசை தேத்திண்டு இருக்கார். உடனே இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கா. சவுத்தி பின்னாடி வாய்ஸ் ஓவரில் சொல்கிறார், இவள் வந்து கர்ப்பம் வந்து நன்னா வளர்ந்து கரெக்டாக அந்த நேரம் வந்த உடனே அற்புதமான தேவலோகத்தில் பிறக்கிற குழந்தை மாதிரி ஒரு குழந்தையை இவள் பெற்றெடுத்தாள், மகனாக பெற்றெடுத்தாள். எப்படிப்பட்ட குழந்தை அந்த குழந்தைனா, வேதமும் வேதாங்கமும் அவன் பண்டித்தனாக இருந்தான். யார்கிட்ட போய் கற்றுனான் தெரியுமோ வேதத்தையும் வேதாங்கத்தையும் அப்படின்னா, சியவனஹா அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட, பிருகு குல முனிவர்கிட்ட, பிருகுவினுடைய மகனான செவனா ஞாபகம் இருக்கோ, புலோமாவினுடைய மகன் செவனன் கிட்ட அவர் கத்துண்டார். இந்த பையன் ஜரத்காருக்கு பிறந்த இந்த பையன் எல்லா குணங்களும் எல்லா குட் வேல்யூஸும் நிறைந்தவனாக இருந்தான், ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற எல்லா மெட்டீரியல் விஷயத்திலிருந்தும் ரொம்ப பற்று இல்லாமல் அதிலிருந்து விலகி இருக்கிறவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தான். இவன் கருவில் இருக்கிறச்சேயே, அதாவது அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்ல நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு, அப்பா சொன்னார் அம்மா கிட்ட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அஸ்தி இருக்கு அப்படின்னு அப்பா சொன்னதுனால இவனுக்கு ஆஸ்திகா அப்படிங்கிற பெயர் வந்தது. இவன் வந்து எங்க வளர்க்கப்பட்டான் அப்படின்னாக்க, எல்லா சர்ப்பங்களும் இருக்கிற அந்த பேலஸில் தான் வளர்க்கப்பட்டான். எல்லா சர்ப்பங்களும் சேர்ந்து தான் இவனை வளர்த்துது. எப்படி வளர்த்துருக்கோம்? சந்தோஷமாக வளர்த்துருக்கோம். இவன் தானே நம்ம குலத்தை காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இவனை செலிப்ரேட் பண்ணி வளர்த்தா எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, சௌனகர் வந்து கேட்குறார், யார்கிட்ட? சவுத்தி கிட்ட கேட்குறார். இப்போ நைமிஷாரண்ய சீன். ஜனமேஜய ராஜா அப்பாவுடைய விஷயத்தை பற்றி, அப்பா எப்படி செத்து போனார்னு அவள் மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டான்னு சொன்னேலே, எக்ஸாக்டாக அவர் என்ன கேட்டார், அவள் என்ன பதில் சொன்னா எக்ஸாக்டாக? உடனே சவுத்தி சொல்கிறார், நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதாவது ஜனமேஜய ராஜா இப்போ திருப்பி ஹஸ்தினாபுரத்தில் ஜனமேஜய ராஜா வந்து மினிஸ்டர்ஸை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எல்லாரும் அப்போ இருந்தேள், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ராஜா, அவர் எப்படி இறந்து போனார், இதை டீட்டெயில்டாக என்கிட்ட சொல்லுங்க. அண்ட் உங்ககிட்ட இதை விளக்கமாக கேட்டதுக்கப்புறம் இந்த விஷயத்தை முன்னிட்டு அடுத்த நடவடிக்கை நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நான் வந்து பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை செய்யணும். அதனால் இதை டீட்டெயில்டாக என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, ஹே ஏகாதிபதி, தர்மமே உருவாக இருந்தார் உங்கள் அப்பா பரீட்சித். எல்லா 4 வர்ணத்தையும் நம்ம நாட்டில் வந்து காத்துண்டு வந்தார். எல்லா சிட்டிசன்ஸும் எல்லாருமே முழு மன நிறைவோட அவருடைய ராஜ்யத்தில் இருந்தார். ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை. அண்ட் அவரும் வந்து நன்னா படித்தவர், தனுர்வித்யால கரை கண்டவர். அவர் வந்து யார்கிட்ட படித்தார் அப்படின்னாக்கா, ஷாரத்வதா அவர்கிட்ட படித்தார். அதாவது ஷரத்வதா அப்படிங்கிறவருடைய மகன் வந்து குலகுரு கிருபாச்சாரியார், குரு வம்சத்தினுடைய குலகுரு. ஸோ கிருபாச்சாரியார் அண்ட் ஹிஸ் டிசெண்டன்ஸ் அவ எல்லாருக்குமே ஷாரத்வதான்னு பேர். ஒருவேளை கிருபாச்சாரியாரினுடைய மகனாக இருக்கலாம் அல்லது பேரனாகவும் இருக்கலாம். அவர்கிட்ட படித்தவர் மகாராஜா பரீட்சித். பரீட்சித் வந்து அவர் அந்த கோவிந்தனுக்கு ரொம்ப ரொம்ப அன்பானவனாக, ஹி வாஸ் வெரி வெரி டியர் டு ஸ்ரீ கிருஷ்ணா. அப்படி வந்து ஒரு பெரிய புகழை அடைந்த அவர், என்ன மாதிரியான புகழ் அப்படின்னா, அவரே ரொம்ப
பெரிய ராஜாவாக இருந்தால் அதுக்கு மேல யாருக்கு பிள்ளையா பிறந்தார் அவர்? அந்த அபிமன்யுவினுடைய மகன்னு உலகம் ஃபுல்லா அவர் புண்ணியத்தை அடைஞ்சார். எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டார், எதையும் செதற விடலை. ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், மெமரி ரொம்ப ரொம்ப ஷார்ப் அவருக்கு. அப்படி ஒரு ராஜாவா இருந்தார். அது மட்டும் இல்ல, அரசியல்லையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தார். ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். அரசியல் ஒழுக்கம் ரொம்ப ரேர் காம்பினேஷன் தான், இருந்தாலும் ரெண்டுமே பரீட்சத்துக்கு இருந்தது. இவருக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். யாரு மாதிரினா அவருடைய முப்பாட்டன் பாண்டு மாதிரி வேட்டையாடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணார், 60 வயதான அவர் 60வது வயதில், இத்தனை நேரம் நீங்க பரீட்சத்தை எங்க இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் ஒயிட் ஹேர் போட்டுக்கோங்க, சரியா? 60 வயதான அவர் காட்டில மான வேட்டையாட போய் அந்த மான் முதுகுல அம்பு தைச்சு அவர் போய் ஷமீக்கர் கிட்ட போய் மறைஞ்சு போகிறச்சே இவர் ஷமீக்கர் கிட்ட கேட்டு ஷமீக்கர் பதில் சொல்லாம இவர் எடுத்து செத்த பாம்பை ஷமீக்கர் கழுத்துல போட்டு ஷமீக்கரினுடைய மகன் ஸ்ருங்கி கோபப்பட்டு சபிச்சு, அதுக்கப்புறம் ஷமீக்கர் அவருடைய சிஷ்யனை தூதனுப்பி விஷயத்தை சொல்லி என்னாச்சு, இவர் 7 நாளில் செத்து போயிடுவோங்கிறத தெரிஞ்சு ஃபுல்லாக செக்யூரிட்டியை டைட் பண்ணார். இந்த விஷயம் தெரிஞ்ச கஷ்யப்பருங்கிற பிராமணன் அவரை சேவ் பண்ணுறதுக்கு வரும்போது யார் தடுத்தான்? அந்த தக்ஷகன் தடுத்தான். அந்த தக்ஷகன் தடுத்தான் அப்படின்னோடனே இங்கே கோபம் வந்துடுத்து. யாருக்கு? ஜனமேஜய ராஜாவுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த தக்ஷகனுக்கு அவனுடைய யசஸ் குறைஞ்சிரும்னு ஒரு பயம் இருந்தது. அவனுடைய யசஸ், அவனுடைய புகழை நிலைச்சு வச்சுக்கணுங்கிற அந்த ஆசையில அந்த பிராமணனுக்கு பைசா கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் அவன் திரும்பி. இல்லைன்னா அவனுக்கு மவுசு இல்லாம போயிடுமே. அவன் கடிச்ச விஷத்தை இன்னொருத்தர் குணப்படுத்திட்டார் அப்படின்னா அவர் கிரேட் ஆயிடுவார், இவன் போயிடுவானே. அது மட்டும் இல்ல, இப்படி அனுப்பினது மூலமா அவனுக்கு எங்க அப்பா பேர்ல ஏற்கனவே எவ்வளவு ஹேட்ரட் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. எங்க அப்பா என்ன பண்ணா, அவனுக்கு என்ன பண்ணா, எங்க அப்பா என்ன தப்பு பண்ணா, எவ்வளவு பெரிய தர்மமான ராஜா, அவர் என்ன பண்ணார், என்ன பாப்பம் பண்ணார், இப்படி பண்ணிட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்ட ஜனமேஜய ராஜா, எக்ஸாக்டா சொல்லுங்க தக்ஷகனுக்கும் கஷ்யப்பருக்கும் என்ன நடந்தது? நீங்க கேட்ட இல்ல, நீங்க கேட்டதை சொல்லுங்க.